ராஜா தங்கம் சிட்டா மது மது எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல். ராஜா தங்கம் சிட்டா மது மது எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல். சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம்? அம்மா அப்பா எல்லாத்துக்கும். அம்மா அப்பா வேற தம்பி தங்கச்சி பூமாக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை பேர் என்ன? சங்கரன். மாப்பிள்ளை பேரு? மாப்பிள்ளை பேரு பாஸ்கர். ஆனந்துக்கு. ஆனந்த். அப்புறம் கார்த்திகா. அம்மா பரல மாற்றி ஜாதி இல்லை. என்ன சாப்பிட போறீங்க இப்ப? இட்லி தான், வேற ஒன்றும் கிடையாது. இட்லி இட்லி சூடாக இருக்கும். அவிச்சு 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 பார்சல் பண்ணி கொடுத்துருவோம். அவிச்சு வச்சு பார்சல் பண்ணிடலாமா? பார்சல் பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை நாளாக 3 எத்தனை பழமோ எத்தனை இட்லி வேணும்? எனக்கு 3 இட்லி போடும். இப்போ என்ன மாத்திரை சாப்பிட போறீங்க? சாப்பிடவே எனக்கு மாத்திரை கிடையாது. மாத்திரை கிடையாதா? மாத்திரை கிடையாது. அதுதானே பிரச்சனை. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடணும் சரியா? தானாகவே தூக்கப்படுறதுல தான் தெரிஞ்சிடும். பாதியில் எழுதிக்கூடாது. இருபது தூங்கிடுவேன். பை சொல்லிருங்க. தலையில எடுத்துருவாங்க. தூத்துக்குடியிலாம் தலை போல எடுத்துட்டு 8 மணிக்கு இன்னைக்கு வந்துருக்குமே. திரட்டு வருது நினைக்கிறேன். எப்போ வருது? எங்கள் ஊரில் கிடையாது. எங்கள் ஊரில் கிடையாது. தோசம் நல்லா இன்ஜெக்ஷன் போட்டது எப்படி சொன்னாங்க? நேற்று சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. 8 வரைக்கும் சாப்பிடுறது கடைக்கு போயிட்டு கால்வடிக்குள்ள மாத்திரம் என்ன ஊர் அந்த ஒரு மாத்திரம் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அது இல்லை, இது இப்ப நேற்று தூத்துக்குடி வாங்கின மாத்திரை. இது முதல்ல ஒரு 6 மாதம் சாப்பிட்டுப்பா கொடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் மாத்திரை கையில இது ஒண்ணு இது ஒண்ணு பொடி மாத்திரோட ஒண்ணு கொடுத்துருப்பாரு. கால் வலிக்கலன்னு கொடுக்கல. கால் வலி இருந்தா போட்டுக்கலாம். ஆமா, வலி இருந்தா அந்த மாத்திரை மட்டும் போட்டது வலி கேட்கும். முதல்ல நானே ஏற்கனவே வீட்டோட மாத்திரை கொடுத்து தான் பார்த்தேன். கால் வலிக்குன்னு ஊனவே முடியல. நேற்று ராத்திரி கொடுக்கல, காலையில தான் கொடுத்தேன். இல்ல ராத்திரி ஒரு நாள் கொடுத்தேன். முந்தா நாள் ராத்திரி கொடுத்தேன். நான் அவளே போட்டு தண்ணியை ஒட்டிட்டு போட்டு அப்பா நிறைய இருக்காரு. எங்க அண்ணமாள் காலத்துல விளையாடிட்டு வரா. அவனு அவ்வளவு தூரம் தெரியா? அண்ணமாள் காலத்துல தான் பேர் கணிக்கு. அதான் அது ஒன்றும் அவ்வளவு தூரம் இல்ல. தரவு தூரம் இருக்காப்பா. பால் விளையாடிட்டு வராங்க. ரோஜ் பார் தூரம் இருக்காப்பா. அந்த டேட்ல போட சரியா திருப்பி போடலாம். இப்போ அவ போட்டு 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 கடைசியில கொஞ்சம் தான் அதே நாளாயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. டீமுக்கு எத்தனை பேர்? நிறைய அவன் சப்ஸ்டியூட் தான் உட்காந்துருப்பான். நான் பார்த்துட்டு தெரியாது. தர நாங்க காலைல வேலை போவோம். 7 பேர் வேணா இவங்கெல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. உங்க கண்ணா ராஜ வச்சா வச்சா வேற போடுறேன். ஒரு படம் இல்லை பையன். ஒரு படம் வந்திருக்கா தேரோட்டம் வருது இல்லை?
ஆ வரேன் கேரட்டா உருண்டை நீங்கள் எங்கே போயிருக்க இந்த நேரம் அப்படியா இல்லை எரிச்சு கைகள் எரிச்சு நடப்பாங்க சரி நேரத்தில் ஒரு 2 ஊசி போட்டால் சரியாக போச்சு இப்போ அதான் பேசுனேன் மட்டும்தான் வந்தேன் காலைல வந்தேன் என்னன்னு தெரியல பேசினே பேசிட்டுடா ஆமாம் ஆமாம் தெரியல பேசினே பேசியிருக்கா ஊரில் கூட தண்ணி இல்லையா மழை பெய்ய மாட்டான் கிளம்பி தண்ணி இல்லை ஊரில் போய் குளிக்கிற போனால் மழை வந்து விழுந்தது பாஞ்சோட அந்த விழுந்து அந்த ஒட்டு விழுந்து காயம் அதுவே அந்த இதுவே தெரியும் வெளியே தெரியும்போது முழு இப்படி விழுந்து அண்டு கொடுக்குன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் உரசி கிலோ உரசி மாமா போட சொன்னாங்க தெரியணும் சும்மா சேட்டை எழுத்தா மாத்திரம் போகிறது பொம்பளி ஐயோ பாவம் கஷ்டம் ஆனால் கேரளாவில் ரொம்ப இது வந்து கிளச்சி நிறைய இல்லை வண்டி இருக்கா வண்டி இருந்துன்னா காலில் தண்ணியா நிக்குது ஊர்ல உள்ள தண்ணி பூரா காலில் தான் இருக்கு இருளப்பூர் தண்ணி பூரா காலில் தான் இருக்கு வெயில்ல வேலை பண்ணாட்டின்னா வேலையை பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 மணி நேரத்தில் தனியாக போகும் பழனி குளிச்சிருவேன் இப்போ தான் ஃபோன்லேயே நம்பர் இருக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னா வயலில் ஒரு 1/2 மணி நேரம் வண்டி ரொம்ப டீட்டெயிலாக போகும் மழை இந்த மாதிரி குளிச்சிருவோம் மழை குளித்துருவேன் வாய்க்காலில் தண்ணி கிடக்கும் அப்புறம் நீ மெட்ராஸ் போறேன்னா வீட்டுக்கு பிடிச்சி சாவியெல்லாம் கொடுத்துட்டு பட்டாளத்தை குட்டிது நான் டவுனுக்கே போக மாட்டேன் நான் ஏதாவது வெளியூருக்கு போவேன் அங்கெல்லாம் சரியாக வராது எங்கள் வீட்டில் தண்ணியே கிடையாது சாமி இருக்கட்டும் 4 தினம் இருக்கு டவுன் வீட்டுக்கு போகல தஞ்சாவூர் வீட்டில் தான் இருக்கேன் நான் 4 மரம் இருக்கு போர் போட்டு தண்ணி கொடுத்துட்றேன் குடிச்சிட்டு மரத்துக்கு வச்சுட்டே இருங்க தண்ணி பார்த்து முடியல கஷ்டமாக தான் இருக்கு ஏன் சேவ் பண்ணல சேவ் பண்ண நேரமே இல்லை பண்ணணும் இல்லை அதான் ராத்திரி பண்ண மாட்டேன் கடையில் தான் பண்ணுவேன் நேற்று பண்ணிட மாட்டேன் என்ன இங்கே வந்தாச்சு புரோக்கரா ஒழுங்கு ஒரு விஷயம் ப்ரோக்ராமா இருக்காடா யார் எடுத்து போகணும்ல பார்த்து யார் சேவ் பண்ணல யார் எடுத்து போயிருக்கு இன்னைக்கு கடை வர முடியல கடை நேரம் எடுத்து சேவ் பண்ணிட்டு தானே போகணும் சேவ் பண்ண மாதிரி நல்லா இருக்கு கோயிலுக்கு போவேன் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ஒன்றே அந்த நேரத்தில் போகிறேன் வெயில்லாத நேரத்தில் நான் போனோன்னா கட்டாயம் பண்ணிட்டு வந்துடுவேன் பார்ப்போம் நேரம் நாளைக்காவது பார்ப்போம் நேரம் இருக்கு என்றைக்கு பண்ண மாட்டோம் ஒரு கடையில் இருந்தால் கள்ளப்பட்டி இருந்துடுவோம் இல்லை கொஞ்சம் இதுவாக இருந்தால் வாழைப்பழத்தில் இருந்துடும் கேரளம் ரொம்ப டவுனில் மற்ற ஊர்லேயே தான் டவுனில் ரொம்ப வாழைப்பழத்தில் செருப்பு எழுவோம் ரொம்ப மோசம் ஆனால் சிறுவி விட்டுல வீசுவாங்க சேலை இருக்கிறவங்களுக்கு வீசுவாங்க குளிக்கலையா சாப்பிட்டீங்களா அப்புறம் காலையில் சாப்பிட்டீங்களா காப்பி குடிச்சேன் புரு காப்பியா சாப்பாடுன்னு வரலையா பழனிச்சத்துக்கு வந்திருக்காளா இன்னும் வரலையா எங்கே இருக்காங்க அவங்க வேலூரில் இருக்காங்களா நேற்றுக்கு வந்தாங்களா நேற்றுக்கு வரலையா பூமா வந்திருக்காளா போயிட்டான் ராஜா வந்திருக்கானா ஊருக்கு போயிடும் எந்த ஊருக்கு மெட்ராஸுக்கு மோகன் பேசினானா தெரியல மோகன் பேசினானா உங்கள்கிட்ட இதில் பேசினா குடும்பம் நல்லா இருக்கான்னு கேட்டான் குடும்பம் நல்லா இருக்கான்னு கேட்டான் எதில் எப்படி கேட்டான் குடும்பம்லாம் நல்லா இருக்கா அண்ணா நல்லா இருக்குன்னு எதில் பேசினானா ஃபோன் பேசினானா ஃபோன் பேசுகிறேன் அப்புறம் எப்படி கேட்டான் சரிங்களா கேட்டேன் குடும்பம் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்குன்னு பாதமெனும் தாடுருவி உய்யும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை
ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எத்தனை தோசை சாப்பிடுதிய? ஆர் பெறுவார் ஒண்ணா ரெண்டா? ரெண்டா. சாதல் பிறப்பு என்னும் தடந்து பாதமெனும் தாடுருவி உய்யும் நெறி காட்டுவித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எத்தனை தோசை சாப்பிடுதிய? ஆர் பெறுவார் ஒண்ணா ரெண்டா? ரெண்டா. சாதல் பிறப்பு என்னும் தடந்து நல்லா இருக்கா? எத்தனை இட்லி சாப்பிடுதிய? 2 இட்லியா? உப்பு இருக்கா? உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? நேற்று தண்ணி எடுத்தாங்களா? வயிற்று தண்ணி எடுத்தாங்களா? தண்ணி எடுக்கலையா? சாப்பிட்றீங்களே? சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். யாருக்கலாம்? அம்மா அப்பா எல்லாத்துக்கும். அம்மா அப்பா வேற? தம்பி தங்கச்சி ஆ. எல்லாத்துக்கும். பூமாக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு. பாப்பேஜி மாப்பிள்ளை பேர் என்ன? சங்கரன். மாப்பிள்ளை பேரு? மாப்பிள்ளை பேர் பாஸ்கர். பாஸ்கர். ஆனந்துக்கு. ஆனந்த். அப்புறம் கார்த்திகா. கார்த்திகா. பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நீங்க பொங்கல் கொண்டாடியாச்சா? சாப்பிட்டீங்களா? பொங்கல் என்ன சாப்பிட்டீங்க? சக்கரை பொங்கலா? இனிப்பா இருக்கா? சரி, ஓகே. மது வந்திருக்காளா? மது வரலையா? அந்த பக்கத்தில் இருக்க யாரு? இது யாரு? மது. மதுமிதா. ஓகே. பழனிக்கு. சங்கர. அப்புறம் உமாக்கு. கோமுக்கு. சாமி கும்பிடுங்க. சுடு பார்த்து. சாமி கும்பிட்டாச்சா? சுடு பார்த்து. சாமி கும்பிட்டாச்சா? போருமா? சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சா? சக்கரை பொங்கல் ஒன்றும் இல்லை. தூக்கம் வருது. தூக்கம் வருது. சளி இருக்கா? தண்ணி இருக்கு. சளி இருக்கா? சளி தேசம் இருக்கு. இருமல் வருதா? இருமல் வருது. நெஞ்சு வலிக்கா? நெஞ்சு வலிக்குது. இன்னைக்கு வலிக்கலையா? நேற்றுக்கு வலி இருந்ததா? நேற்றுக்கு வருது. இங்கே வலிக்கா? நேற்று இன்னைக்கு தான் வலிக்கலையா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஆஸ்பத்திரி. எந்த டாக்டரு? முத்துசாமி. முத்து சாரா? வயிறு வலிக்குதா?
லேசாக வலிக்கா? டாய்லெட் போச்சா? காலைல போச்சா? பொண்ணு போச்சா? போதா? சாப்பிட்டாச்சா காலையில்? இட்லி சாப்பிட்டாச்சா? சரி. பா குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட், வெரி குட். ஓகே. என்ன சாப்பிட்டீங்க? நைட் என்ன சாப்பிட்டீங்க இப்போ? சுடுசோறா? சுடுசோறா இட்லியா? இட்லி தான் சாப்பிட்டீங்களா? சளி இருக்கா? நிறைய நிறைய இருக்கா? இருமல் வருதா? மருந்து குடிச்சிருக்கீங்களா? ராத்திரி தூக்கம் வருதா? தூக்கம் வருதா வரலையா? சரி, ஓகே. ஏமா இது என்னது? என்ன ஐஸு? என்ன ஐஸ் இது? நீங்க சாப்பிட்ட ஐஸ் பால் ஐஸா கப் ஐஸா? பாலைசு நல்லா இருக்கா? போதுமா? சரி, இப்போ பரவாயில்ல. எல்லாம் வெளில வந்து சரியா வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க போறீங்க? எனக்கு எனக்கு சிவா சிவா உமா பூசு. எனக்கு போச்சுல. சிவ சிவா சாப்பிடுமா? மாத்திரை போடணும்ல, மணி 9 ஆகுதுல. நல்லா இருக்கா உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையா? சிவ சிவா இவா குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. சொல்ல முடியாதா? குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. கைட் சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. உடம்பு நல்லா இருக்கா? சாப்பிட்டாச்சா? படுத்துருக்கீங்களா? ஆமா. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. சளி இருக்கா? சளி இல்லையா? பேச முடியுதா? நல்ல தெளிவா பேச முடியுமா? அப்ப உங்க பேர் என்ன? சரி, ஓகே. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. கைட் சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. உடம்பு நல்லா இருக்கா? சாப்பிட்டாச்சா? படுத்துருக்கீங்களா? ஆமா.
சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சளி இருக்கா? சளி இல்லையா? பேச முடியுதா? நல்லா தெளிவா பேச முடியுமா? அப்ப உங்க பேர் என்ன? சரி, ஓகே. இருக்கா உங்களுக்கு? இருமல் வருதா? உங்க உடம்பு எப்படி இருக்கு? காய்ச்சல் அடிக்கா? டீ குடிச்சாச்சா? டீயா காப்பியா? என்ன சாப்பிடுதிய? உளுந்த வடையா? நல்லா இருக்கா? எத்தனை? 2. சரி. போதுமா? நல்லா இருக்கா? இப்போ கண துறங்க. நல்லா இருக்கா உடம்பு? நல்லா இருக்கா? எதுவும் செய்தா உங்களுக்கு? பூமா வந்திருக்கா பார்த்தீங்களா? பூமா வந்திருக்கல்ல? வந்திருக்கல்ல? பார்க்கலையா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டிய? இனிமேதான் சாப்பிடணுமா? சரி. இப்போ கண துறங்க. நல்லா இருக்கா உடம்பு? நல்லா இருக்கா? எதுவும் செய்தா உங்களுக்கு? பூமா வந்திருக்கா பார்த்தீங்களா? பூமா வந்திருக்கல்ல? வந்திருக்கல்ல? பார்க்கலையா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டிய? இனிமேதான் சாப்பிடணுமா? சரி. உடம்பு நல்லா இருக்காப்பா? உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடலையா? டீ குடிச்சாச்சா? டீ குடிக்கலையா? பூமாங்க? ராஜாங்க? வேலைக்கு போயிருக்கானா? எந்த ஊருக்கு? கைலாசபுரத்துக்கா? சரி. குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே. உங்களுக்கு இருமல் வருதா? உங்க உடம்பு எப்படி இருக்கு? காய்ச்சல் அடிக்கா? டீ குடிச்சாச்சா? டீயா காப்பியா? உடம்பு நல்லா இருக்காப்பா? உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடலையா? டீ குடிச்சாச்சா? டீ குடிக்கலையா? பூமாங்க? ராஜாங்க?
வேலைக்கு போயிருக்கானா? எந்த ஊருக்கு? கைலாசபுரத்துக்கா? சரி, குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே. இதுதான் இதுதான் சாப்பிட்டியா? போய் சாப்பிட்டு போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டு போ. காலை என்ன சாப்பிட்டா? தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? போய் சாப்பிட்டு போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டு போ. காலை என்ன சாப்பிட்டா? தோசை சாப்பிட்டேன். விரையார் நரவம் ததும் அப்படியே எப்படி எல்லாம் முடியும். ஓடிட்டு இருக்கா? எடு, மெதுவா பொறுமையா உரமா எடுத்துட்டு. Thank you.
சிவபுராணம். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் நீங்காதாந்தாள் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. புகழியாண்ட குருமனிதம் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. புகழியாண்ட குருமனிதம் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஃபைனான்ஸ் ஒதுக்கணும். எதுக்கு படுத்துறா சரி ஐஐடியில இருந்து படமாட்டேங்கிறானோ, ஐஐடியில படமாட்டேங்கிறானோ. ஐஐடி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து இவங்க ராமலிங்கம் அதுக்காண்டி அவங்க முதல்ல அவங்க இருக்கிறாங்க. ஐஐடியில் வந்து யாருமே கிடையாது. எல்லாமே வந்து அவங்க ராமலிங்கம் தான் இருக்காங்க. ஒரு காரணம் சொல்லவில்லை. எதுக்கு காரணம் சொல்லுமா மூணு மூணா 18 கணக்கா? அன்னைக்கு அம்பேத்கர் சட்டத்தை மொழியெடுத்துக்கோங்க. அது காங்கிரஸ் 10 வருஷமா போட்டுட்டா அப்படி வச்சுட்டே இருக்கிறேன். இப்போ பிள்ளைங்க அவன் பிடிச்சிட்டான். அது இங்கே கலைஞர் பார்த்த பார்வை இங்கே பொருளாதாரத்தில் அடிப்படையில் கொண்டு வச்சுருக்காரு. அது இவன் பார்த்த பார்வை அதுக்கு ஜெயலலிதா கூட பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டான். 50% அளவுக்கு ஆட்சிக்கு வந்தால் எப்போது கவுன்சில் போனோமா பின்னாடி ஜெயலலிதா 4 பாயிண்ட் கம்மி அவனுக்கு கொடுத்தாங்க. நம்மளுடைய கதையை நிறைவேறிச்சா அப்பெல்லாம் தேவை நினைச்சா ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க. கும்பிடுமா கும்பிடு 2 பேர் வச்சு அந்த எடப்பாடி சம்பாத்தியம் பக்கத்துக்கு நல்ல சாலைக்கு நல்லா வீடு கட்டிக்கிட்டே இருக்கா.
ஓங்கி அடிக்க வர நீதான் பின்னாடி பார்த்து திருவாசகம் என்னும் பிடிச்சிடல வார ஒரு நிமிஷம் குடி குடியம்ல ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இப்போ முருகா இதை விட எல்லாரும்